ஆன்மீகத்தை தேடி ஒரு பயணம். வேலவன் தொலைக்காட்சி. உமைப்பாகார்ந்த தில்லை பரமேஸ்வருடைய திருப்பாத கமலங்களை பணிந்து வேலவன் டிவி ஆன்மீக அலைவரிசை வாயிலாக ஆஸ்தீக அன்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் அகமகிழ்வு அடைகின்றோம். எங்களுடைய மரபு சார்ந்த இந்த வாழ்க்கை முறையிலே எங்களுடைய இந்த ஆன்ம ஈடேற்ற பாதையிலே நாம் பிதிரர்கள் வழிபாடு, மூத்தார் வழிபாடு, தென்புலத்தார் வழிபாடு என்கிற வழிபாட்டை உயர்ந்ததாக செய்து வருகின்றோம். அதிலே முந்தைய பதிவுகளிலே குறிப்பிட்டது போல ஆடி அமாவாசை தினத்திலே இந்த பிதிர்கள் வர ஆரம்பித்து புரட்டாசி மாத அமாவாசையில் அவர்கள் எங்களோடு வந்து சேர்ந்து ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி வரையில் அவர்கள் இங்கிருந்து தை அமாவாசையிலே அவர்கள் விடைபெறுகிறார்கள் என்கிற வகையில் இந்த குறிக்கப்பட்ட தட்சிணாயன காலம் என்பதானது இந்த பிதிர்களுடைய வழிபாட்டுக்கும் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கும் உயர்ந்ததாக அமைகின்றது. இவ்வாறு இந்த காலகட்டங்களிலே ஒருவர் சிரார்த்தங்களை ஸ்ரத்தையா கிரியதே சார்த்தம் என்று சொல்லுவார்கள். இந்த மறைந்து போன எங்களுடைய மூதார்கள் நினைத்து ஸ்ரத்தையோடு அந்த காரியத்தை செய்ய வேண்டுமா. ஸ்ரத்தையா கிரியதே சார்த்தம் என்று சொல்கிறார்கள். இப்போது இந்த நல்ல ஸ்ரத்தையோடு இந்த சார்த்தம் செய்கிற பொழுது நாம் அந்த பிதிர்களுக்கு அவர்கள் இறந்து போன திதியிலே ஒருவருடைய தந்தையார் இறந்து விட்டார் என்றால் அவர் இறந்த தமிழ் மாதம் அந்த திதியிலே ஒவ்வொரு வருடமும் செய்கின்றதை நாங்கள் பிரத்யாப்திக சார்த்தம், வருடாந்திர திதி என்று சொல்லுவார்கள். அந்த வருடாந்திர திதியிலே நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டுமா. அந்த திதி நாளிலே அந்த பிதிர்கள் வாசல் படியிலே வந்து அங்கே தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய பேரப்பிள்ளைகள், தங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு சிரார்த்தம் செய்வார்கள் என்று அந்த வாசற்படியிலே வந்து அதுபோல விபூதியிலேயும் கருங்கற்களிலேயும் வந்து உரைகிறார்களாம். உரல் உலக்கை போன்றவற்றிலே அவர்கள் வசிக்கிறார்களாம். எனவே தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு வீட்டிலே திவசம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் முதல் நாளே வாசலிலே வந்து சுலகு, விபூதி மடல், தண்ணீர் சொம்பு, அம்மி, ஆட்டுக்கள், உலக்கை, உரல் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து வைப்பார்கள். அது ஏனென்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த சிரார்த்த நாளிலே தேடி வருகின்ற எங்களுடைய மூதாதையர்கள் பிதிர் ரூபத்திலே அவர்கள் இந்த விபூதி, சுலகு, தண்ணீர் சொம்பு, அம்மி, ஆட்டுக்கள், உரல், உலக்கை, குளவி போன்றவற்றிலே தான் அவர்கள் இருப்பார்கள். அதனாலே இந்த திவச நாளிலே அவற்றையெல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்து வைப்பார்கள். இவை எல்லாவற்றையும் வைப்பார்கள் அல்லது ஏதோ ஒன்றை கொண்டு வந்து வைப்பார்கள். இவை எதுவும் இல்லாவிட்டால் வீட்டிலே விபூதி மடல் இருக்கும். அந்த விபூதி மடல் என்றால் விபூதி போட்டு வைக்கின்ற அந்த சம்புடம், பாத்திரம், அதை கொண்டு வந்து முன்னாலே வைக்க வேண்டும். அப்பொழுது அந்த பிதிர்கள் அங்கே ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்களாம். நாம் அவர்களுக்குரிய அந்த சிரார்த்த காரியங்களை செய்யாமல் எந்த ஒரு காரியங்களை நாம் செய்யக்கூடாது. அந்த ஸ்ரத்தகா கிரியதை அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் ரொம்ப ஸ்ரத்தையாக செய்ய வேண்டும். இதில் இவ்வாறு செய்கிற பொழுது எங்களுடைய சனாதன தர்மம், சைவ சமயம் என்பது எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாத வேறொன்றும் அறியாத பரோபகார சிந்தனையோடு கூடியது என்பதை இந்த சிரார்த்தத்திலே எங்களுடைய சாஸ்திரங்கள் வலியுறுத்தி இருக்கின்றன. எப்படி என்றால், ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துனஹா நானிய கோத்திரினஹா தே சர்வே திருப்தி மாகாந்து மகா உத்கிருஷ்டைஹி குஷோதைஹி என்று மந்திரம் சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைக்கின்றோம். இது என்ன என்று நான் உங்களுக்கு தமிழிலே சொல்கிறேன். ஏஷாம் ந மாதா, நான் என்னுடைய தந்தைக்காக இந்த சார்த்தத்தை செய்கிறேன். இருந்த பொழுதிலும் ந மாதா, தந்தை இல்லாதவர்கள், ந பிதா, தாய் இல்லாதவர்கள், ந பந்துனஹா, பந்து என்றால் உறவினர்கள், உறவினர் இல்லாதவர்கள், நான் அந்நகோத்திரினாக, அவர் வேறு இனத்தை சேர்ந்தவர், வேறு மதத்தை சேர்ந்தவர், வேற்று நாட்டை சேர்ந்தவர், பரவாயில்லை. தேசர்வே திருப்திமாகாந்து, அத்தகைய பிதர்களுடைய திருப்திக்காக வேண்டி மயா உத்கிருஷ்டை, மயா என்றால் நான், என்னால் இது செய்யப்படுகிறது. இதுதான் அந்த எல்லோரும் இன்புற்றிருக்க நினைக்கின்ற பரோபகாரமான அந்த எண்ணம். இது எங்களுடைய சைவ மக்களிடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. என்னுடைய தந்தைக்குத்தான் சிரார்த்தம் செய்கிறேன், ஆனால் என்னுடைய தந்தைக்கு நான் செய்தாலும் ந மாதா ந பிதா ந பந்துனஹ நானிய கோத்திரினாக தே சர்வே திருப்திமாகாந்து மகா உத்கிருஷ்டை. இந்த திவசம் என்னுடைய தந்தையை குறித்து நான் செய்தாலும் அம்மா இல்லாதவர்கள், அப்பா இல்லாதவர்கள், உறவுக்காரர்கள் யாருமே இல்லாதவர்கள், அவர்கள் வேற்று நாட்டவர்கள், வேற்று மொழிக்காரர்கள், வேற்று இனத்தவர்கள், பரவாயில்லை.
என் தந்தைக்காக செய்கின்ற பொழுது நான் அவர்களுக்கும் இதனை செய்கின்றேன், அவர்களும் திருப்தி அடையட்டும் என்று சொல்கின்ற பரோபகாரமான வழிபாடு இந்த பிதிர் வழிபாடு. எனவே இதனை நாம் உணர்ந்து இந்த பிதிர் வழிபாட்டிலே நாம் கஞ்சத்தனம் செய்யாமல் அல்லது அதனை தவற விடாமல் செய்ய வேண்டும். இந்த காரணம் உங்களுக்கு மிகுந்த வியப்பை கொடுக்கும். அதாவது வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நற்றவம் வெள்ளிமெல்க, மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொன்னது போல இந்த ஒட்டுமொத்தமான உலகத்துக்காக வேண்டியும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டவர்கள் நாங்கள். லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. இதுதான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்றால் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. நான் இறைவனிடத்திலே போய் வழிபடுகிற பொழுதோ இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்று வழிபடுகிறேன். பிதிர்களுக்கு வழிபாடு செய்கின்ற பொழுதோ என்னுடைய தந்தைக்காக செய்தாலும், தாயில்லாதவர்கள், தந்தை இல்லாதவர்கள், உறவு இல்லாதவர்கள், அவர்களுக்காக யாருமே இல்லாதவர்கள், வேற்று நாட்டவர்கள், வேற்று மதத்தவர்கள், வேற்று இனத்தவர்கள் பரவாயில்லை, அவர்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கும் நான் இதனை செய்கின்றேன் என்கிற ஒரு அற்புதமான சிந்தனை கொண்டது இந்த சிரார்த்த காரியம். எனவே எங்களுடைய அடியவர்கள் எல்லாம் இந்த ஆடி மாத அமாவாசையிலே தவறாமல் இந்த பிதிரர் வழிபாட்டிலே கலந்து கொள்ள வேண்டுமாக கேட்டு எல்லோருக்கும் பேரின்ப பெருவாழ்வு கிடைக்க நல்வாழ்த்துகளும் நல்லாசிகளும் கூறி அமைகின்றேன். ஹர ஹர நம பார்வதீ பதகே.